இவங்க வந்து துணிச்சல் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டே தேவையில்லை, இந்துக்கள் ஓட்டு போடாதீங்க, எங்களுக்கு மித்தவங்க ஓட்டு போதும் அப்படின்னு சொல்ல தைரியமா சொல்ல. இன்னைக்கு உங்களுக்கு திமுகவில் வந்து எவ்வளோ பேர் இந்துக்கள் இருக்காங்க, அதை சிந்திச்சு பார்த்தியா? அதை பற்றி யோசிக்காத இப்படி பேசுகிறேன். என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? இந்துக்கள்னா இப்போ ஏமாளின்னு அர்த்தமா? நெத்தியில் விபூதி வைக்காதன்னா இது நீ யார்? குறியிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உன் மதத்தில் நீ பேசிக்க. எங்கள் மனத்தில் வந்து எங்களை ஏன் புண்படுத்துகிற? நீ புண்படுத்துறது ரொம்ப தப்பு. நான் கண்டிக்கிறேன் ராஜாவை. ராஜா முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்தி. இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நில்லு. நீ சரியான ஆள். நான் இழிச்சவன் இந்துக்கள் தானே, இந்துக்களை தான் அவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்துக்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. நான் அப்படின்ற நினைப்பு, அது காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு சிந்திக்கிறாங்க. காரணம் சொல்ல 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 இப்போ மக்கள் அவங்களே சிந்திக்கிறாங்க. திமுகவிலே பல பேர் வந்து என்கிட்ட சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இது மாதிரி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, இவங்க என்னங்க அர்த்தம், இந்த கட்சியிலே நான் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இந்துக்களை வந்து இவங்களே வந்து விரோதி ஆக்கிக்கிட்டு போகிறாங்க. இது வந்து சீக்கிரம் அவங்களே யானை தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி இவங்க சீக்கிரம் போட்டுக்குவாங்க. இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இந்துக்களை வச்சு வாங்குறாங்க, இந்துக்களை கையில் காலில் வந்து பண்ணிக்கிறாங்க. அதன் பிறகு இந்துக்களை தான் திட்டிகிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்களை ஏமாந்து போய் திருப்பி ஓட்டு போடுறாங்கல்ல. இன்றைக்கி சதவீதம் குறைஞ்சி போச்சு. வர 26 இவர் இதையே தொடர்ந்து பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஓட்டே சரியாக வராது. இந்துக்கள் ஓட்டு இவருக்கு அப்படியே எகென்ஸ்டாக மாறிடும். இதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இவங்களுக்கு பயம், மித்த மதத்து மேலே அவனுக்கு பயம். எங்கே முஸ்லீமை கண்டித்து சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ, கிறிஸ்டினை சொல்லிவிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ, நமக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்கள தட்டி கொடுத்து அப்படியே அவங்கள ஆதரவுப்படுத்துறதுக்காக இந்துக்களை வந்து புண்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சூடு சொரணை அவனுக்கு ஓட்டு போடுறவங்க வரல. இல்லை திமுக ஓட்டு போடுறவனுக்கு சூடு சொரணை வரல அந்த இந்துக்களுக்கு. அன்னைக்கு இவனுக்கு இப்படி சொல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரோசம் வந்துடும்ல, அவங்களுக்கு மாறிடுவாங்க. அப்போ தான் அவங்க அதை பற்றி உணர்வாங்க. ஐயோ இந்துக்களை நம்ம திட்டக்கூடாதுங்கிறத உணர்வானுங்க சீக்கிரத்தில். யோக்கியமாக இருந்தாங்க எங்களுக்கு இந்துக்கள் ஓட்டே வேணான்னு சொல்லிட்டு வாங்க. இந்துக்களை திட்டில அப்புறம் ஏன் ஓட்டு கேட்க வரேன் இந்துக்கள்கிட்ட? தயவு செஞ்சு இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, எங்ககிட்ட இருக்கிறவங்க மட்டுமே போதும், நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ சொல்லிட்டு போ. சொல்லுவியா? நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா இழிச்ச வாங்கி தானே இந்துக்கள்லாம். நம்ம தான் சொல்கிறோம் இந்துக்கள் ஓட்டு வேணான்னு பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறோம். பண்ணுவியா? நீ உனக்கு ஒரு தைரியம் இருந்தானே நீ பண்ண. இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேண்டாம், இந்த விபூதி வச்சவன நெத்தியில் குறியிடுறவன், இந்த சாமி கையில் கட்டிக்கிட்டு இருக்கவன், கழுத்தில் கட்டுறவன் எங்களுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லேன். அவனுக்கு தைரியம் இருக்கா? சொல்ல மாட்டீங்கள? அப்புறம் என்ன உனக்கு வீண் பேச்சு வேண்டி கிடக்கு?